Hi guys, வணக்கம். வெல்கம் டு MrsSamalayarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னா சூப்பரான இட்லி தோசைக்கு ஒரு பக்காவான சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போறோம். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சட்னி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு panல 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சூடாகட்டும். சூடான உடனே 1 டேபிள்ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1.5 டேபிள்ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். உளுத்தம் பருப்பை விட கடலை பருப்பு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணுங்க. ஸ்டவ்வை மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு இது நல்லா கலர் மாறி வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லாவே கலர் மாறிடுச்சு. இப்போ அந்த எண்ணெயிலேருந்து அந்த பருப்பு மட்டும் தனியாக வடித்து ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்ம பருப்பெல்லாம் மாற்றியாச்சுங்க. இப்போ அதே பேனில் 10 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் காஷ்மீரி காஞ்ச மிளகாவும் நார்மல் காஞ்ச மிளகாவும் சேர்த்து தாங்க எடுத்திருக்கேன். இதை இப்போ ரொம்ப கலர் மாறாத அளவுக்கு ஆனால் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். ஏன்னா ரொம்ப கலர் மாறிடுச்சுன்னா நமக்கு கொஞ்சம் கசப்பு தன்மை வந்துடும். பாருங்கள், மிளகாவும் நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ இதையும் எடுத்து வச்சிடலாம். எடுத்துட்டு அதே எண்ணெயில் நான் ஒரு 30 சின்ன வெங்காயம் சேர்க்குறேங்க. சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கூடவே ஒரு 10 பல் பூண்டும் சேர்த்துக்கலாம். பூண்டு ரொம்ப சின்னதாக இருந்ததுனால நான் 10 சேர்த்துக்கிறேன். இதுவே உங்கள்கிட்ட பெரிய பூண்டு இருந்துச்சுன்னா ஒரு 4லேருந்து 5 சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மீடியம் ஹீட்லேயே ஓரளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 2 நல்லா பழமான தக்காளி சேர்த்துக்கலாங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாங்க. அப்போ தான் தக்காளி சீக்கிரமாகவே நமக்கு வதங்கி வரும். பாருங்கள், உப்பு சேர்த்துட்டு நல்லாவே வதக்கிட்டேன். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டானதுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி புதினா இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ இந்த புதினாலாம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லாவே வதங்கி வந்திருக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போது இந்த வதக்கின இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே நல்லா ஆறி வரட்டும். எல்லாமே நல்லா ஆறி வந்துச்சுங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு நம்ம மிளகாய் பருப்பெல்லாம் வறுத்தோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் ஃபஸ்ட்டு இதை நம்ம பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை நான் அரைச்சிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், நல்லாவே அரைப்பட்டிருக்கு. இப்போ இது கூடவே நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, புதினாலாம் இருக்குல்ல, அதை சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டுச்சுன்னா இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் தண்ணி எதுவும் சேர்க்கலைங்க. அந்த வெங்காயம் தக்காளியில் இருந்த தண்ணியிலே நான் அரைச்சிட்டேன். இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். நான் இது கூடவே ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் இது கூட சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் வேணும்னா இதை இன்னும் கொஞ்சம் திக்காகவும் வச்சுக்கலாம், இல்லைனா இதை விட கொஞ்சம் தண்ணியாகவும் வச்சுக்கலாங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும். அதுக்கு ஒரு தாளிப்பு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து தாளித்து இதில் சேர்த்தாச்சுங்க. சூப்பரான சட்னி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி தோசை கூட சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.